ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஒரே ஒரு எபிசோடில் நம்ம எல்லார் மனதிலையும் ஒரே ஒரு டைலாகில் வந்து இடம் பிடிச்சார். பட் அவருக்கு சீன்ஸ் கம்மியாக தாங்க கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நம்மளோட கௌதம் ப்ரோ, வினுஷ் ப்ரோ அவங்களோட என்ட்ரி இன்னைக்கு எபிசோடில் இருந்துச்சு. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் அப்டேட்மே கொடுத்துருந்தேன். அப்கமிங்கில் வருவாங்க, ஃபியூ மினிட்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடில் நம்ம வீக்காக்கு எப்போ பிரச்சனாலும் வந்துட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு குட்டி ஆசை, விஜய்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக எப்போவுமே அவங்க சைடில் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எனக்கு ரொம்பவே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் அப்படிலாம் கொண்டு வருவாங்களாம் நமக்கு தெரியல. பட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி சீன் மட்டும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்போவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜய் காவேரி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க இல்லையா. ஸோ காவேரியோட மேரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாத்தையும் அதெல்லாம் வந்து நம்ம வினுஷ் ப்ரோ சொல்லி தான், அதாவது கௌதம் ப்ரோ சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கே தெரிய வருது. அப்போ விஜயோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள், செம்ம கோவமாக கத்துவார். அப்போ பார்க்கும்போது விஜய் பார்க்கும்போது ரொம்பவே பாவமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவார், ஸோ உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்கிறேன், என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்காக ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்க அப்படியே டோட்டல் சீரியல் வந்து அவங்க அப்படியே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பட் அது நடக்குமான்னு தெரில. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்கு பேராக கௌதம் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்கமிங் அப்படி மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் இதை அவங்க கிட்ட கேட்டேன், அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் வெண்ணிலா மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் பேரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அவங்க வந்து ரிப்ளை பண்ணிதாங்க, அதை பற்றி தெரியாதே ஃபியூச்சர் எபிசோட்ஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த அப்டேட்மே கொடுக்கல. மேபி பிளான் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் அவங்க சொன்ன ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி. பட் த்ரூ அவுட் த சீரியல் அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஒரு கேரக்டராக இந்த சீரியலை கண்டினியூ பண்ணால் நான் ரொம்பவே ஹாப்பியாக பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். நமக்கு அவங்க அப்டேட் கொடுத்த மாதிரியே அப்கமிங்கில் அவங்க வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் எபிசோட்ஸில் சீன்ஸில் வந்திருக்காங்க. பார்ப்போம் அப்கமிங்கில் வராங்களா என்னன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாம் வந்து இவங்களோட என்ட்ரிக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்க, கௌதமோட ரீஎன்ட்ரி பற்றின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சொன்ன ஒரே ஒரு டைலாக், அதாவது வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கிட்ட சொல்லுவாங்க, காவேரி அம்மா வீட்டுக்கு தான்டா போயிருக்கு, அதுக்கிட்ட பிரிஞ்சுட்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் மூலிமா இப்போ வரைக்கும் வீக்கா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மனதில் வந்து இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அளவுக்கு வீக்கா ஃபேன்ஸ் வந்து அவங்க அவரையுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எபிசோட்ல பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.